இன்றைக்கி நம்ம மீன்கள்லேயே ரொம்ப சத்தான மீன் எது அப்படின்னு கேட்டால் எல்லோரும் சொல்கிறது சால மீன் தான். அந்த சால மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். சால மீன்கிறத சில பேர் மத்தி மீன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அதை சார்டைன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான சால மீனை எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு 4-5 சின்ன துண்டு தேங்காய், 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்ன துண்டு மாங்காய், 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம குழம்ப மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மெத்தடில் செய்யலாம். ஆனால் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இது இந்த சால மீனை இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க. இது நம்ம தாளிக்கவே தேவையில்லை. நம்ம அப்படியே வெந்தயத்தை போட்டுட்டு வரிசையாக தேவையான பொருளை போட போகிறோம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்குறோம். நம்ம ஏற்கனவே எல்லாமே அளவு பார்த்து எடுத்து வச்சுருக்கோம். அதனால் ஒன்று ஒன்றையாக வரிசையாக சேர்க்க வேண்டியதான். இப்போ இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட அதுக்கப்புறம் 2ஆக கீறின பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம 4-5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை 2-2ஆக கீறி அப்படியே சேர்த்துக்கலாம். அப்புறம் மாங்காவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே அப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்க வேண்டியதான். இது கூடவே சின்ன சின்னதாக நறுக்குன 3 பெரிய தக்காளி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை. இப்போ இது கூட கடைசியாக என்ன சேர்க்க போகிறோன்னா தேங்காய் பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் சைடில் மீன் குழம்புனா கண்டிப்பாக தேங்காய் சேர்க்காமல் செய்ய மாட்டோம். இந்த தேங்காய் கூட என்னென்னா 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்திருந்தோம்ல அது, அப்புறம் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பேஸ்டாக்கி அதை தான் இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதோட தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து குழம்ப கூட்ட போகிறோம். இன்னும் நம்ம அடுப்பில் கொதிக்க வைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அதை கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மீனெல்லாம் போட போகிறோம். இப்போது அடுப்பில் போட்டு கொதிச்சிருச்சு குழம்பு. ஓரளவுக்கு அது கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த சால மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. இதோட நம்ம சால மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் போட்ட சால மீன் குழம்பு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க.